திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 991. அதிகாரம் பண்புடைமை. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் பதவி வகித்த போது உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அப்போரில் காயமடைந்து சிகிச்சை பெறும் சிப்பாய்களை காண ஆப்ரஹாம் லிங்கன் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்வார். மருத்துவர்கள் சிப்பாய்களின் உடல்நிலை முன்னேற்றத்தை கேட்டு அறிந்து கொள்வார். அப்படி ஒரு முறை ஒரு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவரிடம் பேசிய போது ஒரு சிப்பாய் மரண தருவாயில் இருப்பதாக மருத்துவர் சொன்னார். உடனே ஆப்ரஹாம் லிங்கன் அந்த சிப்பாயின் அருகில் சென்று அமர்ந்தார். உற்றார் உறவினர் யாரும் அருகில் இல்லாமல் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிப்பாயிடம், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார். அந்த சிப்பாய்க்கு ஜனாதிபதியை அடையாளம் தெரியவில்லை. அவர் ஜனாதிபதியிடம், என் தாய்க்கு ஒரு கடிதம் எழுத முடியுமா என்று அந்த சிப்பாய் கேட்டார். அதற்கு சம்மதித்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர் சொல்ல சொல்ல கடிதம் எழுதினார். எழுதி முடித்த பின்னர், தங்கள் மகனுக்காக கடிதம் எழுதியது ஆப்ரஹாம் லிங்கன் என்று கடைசியில் எழுதி முடித்தார். அதை பார்த்த பிறகுதான் அந்த சிப்பாய்க்கு தனக்காக கடிதம் எழுதியது ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் என்று தெரிந்தது. சிப்பாய் வியப்புடன், நீங்கள் ஜனாதிபதி தானே என்று கேட்டார். ஆம் என்று அன்புடன் சொன்ன ஆப்ரஹாம் லிங்கன், தங்களுக்கு வேறு ஏதாவது நான் செய்யக்கூடியது இருந்தால் சொல்லுங்கள் என்றார். உறவினர் யாரும் அருகில் இல்லாத நிலையில் மிகுந்த அன்பை காட்டி தனது அருகில் ஜனாதிபதி அமர்ந்திருப்பது அச்சிப்பாய்க்கு பெருமையாக இருந்தது. கடைசி மூச்சு விடும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட அந்த சிப்பாய் ஆப்ரஹாம் லிங்கனிடம், தாங்கள் என் கைகளை பிடித்துக் கொண்டால் அது என் வாழ்வின் முடிவை பெருமையுடன் சந்திக்க உதவியாக இருக்கும் என்று வேண்டினார். ஆப்ரஹாம் லிங்கனும் அதே போன்று அவரது கையை பிடித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அவரிடம் அன்பான இதமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்க அந்த சிப்பாயின் உயிர் அமைதியாக பிரிந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அனைவரின் மனதிலும் உயர்ந்து நின்றார். அனைவரிடமும் எளிமையாக பழகினால் பண்புடையவர் என்ற சிறந்த தன்மையை எளிதாக அடைய முடியும் என்பதை என்பதத்தால் எய்தல் எளிதென்ப. யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எளிமையே உயர்வான பண்பு. பண்பிற்கு அடிப்படை அன்பு.